இந்தியாவின் 80வது சுதந்திர தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று நடைபெற்றது. நீங்கள் இப்பொழுது GoPay வழியாக ஆன்லைனில் இலங்கை மன்றம் நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம். காலை 9 மணியளவில் இந்திய தேசிய கொடியை துணை தூதர் சாய் முரளி ஏற்றி வைக்க சுதந்திர தின நிகழ்வு ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவரின் வாழ்த்து செய்தியை துணை தூதர் சாய் முரளி வாசித்தார். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, இந்த ஆண்டு கொண்டாட்டம் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியா தனது சுதந்திர பயணத்தின் 8வது தசாப்தத்தில் அடியெடுத்து வைக்கும் இவ்வேளையில் மக்கள் மீது நம்பிக்கையுடனும் நிறுவனங்கள் மீது பற்றுடனும் நாகரிக பாரம்பரியத்தில் பெருமித்ததுடனும் அடியெடுத்து வைக்கின்றது. நமது இரு நாடுகளுக்கு இடையே, குறிப்பா இந்தியாவுக்கும் வட மாகாண மக்களுக்கும் இடையே உள்ள பண்பாட்டு பிணைப்புகள் ஆழமானவை மற்றும் நீடித்தவை. அவை வரலாறு, மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் மூலம் மட்டுமல்லாமல் கலை, கற்றல் மற்றும் மனித உறவுகள் மீதான பகிரப்பட்ட ரசனையின் மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. நாம் எதிர்காலத்தை நோக்கும் போது இளைஞர்கள், கல்வி, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவை நமது கூட்டாண்மையின் மிக முக்கியமான தூண்களாக விளங்கும் என்று நம்புகின்றேன். அமைதியான, செழிப்பான மற்றும் மக்கள் அனைவருக்கும் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் சிறந்த வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இலங்கையை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். வட இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்ற பயணத்தில் இந்தியா ஒரு உறுதியான பங்காளியாக தொடர்ந்து விளங்கும். வட மாகாணத்துடனான நமது ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கும் நமது மக்களுக்கும் இடையிலான நீடித்த பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம். இந்த மங்களகரமான தருணத்தில் இந்தியாவின் சுதந்திரத்தை மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் வட இலங்கைக்கும் இடையிலான நட்பையும் கொண்டாடுவோம். இது நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டு நமது மக்களின் பிணைப்புகளால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் ஒரு நட்பாகும். இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். Our economy is moving ahead according to economic projections. The growth